கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகரில் கடுமையான நீர் பற்றாக்குறை உள்ளதை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜய் தலைமையில் 8ஆம் தேதி தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களவை, மாநிலங்களவை எம்பிக்களுக்கு அழைப்பு. மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்மானம் கோரி சட்டமன்றத்தில் நாளை தனி தீர்மானம். தீர்மானத்தை அமைச்சர் மரிய வில்சன் முன்மொழிவார் என அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாற்றத்திற்கான நடைபயணம். சென்னை ராயபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தொடங்கி வைத்தார். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு தாவேக் அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக கூறும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு சரியா? சத்தியம் டிவி சர்வே. பெயர் மாற்றம் தவறு என 65 விழுக்காடு மக்கள் கருத்து. நெல், கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு PR பாண்டியன் வலியுறுத்தல். தஞ்சாவூரில் தாவேக் நிர்வாகிகள் மீது தாக்க முயற்சி. திமுக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் உட்பட 2 கைது. தொலைநோக்கு பார்வையுடன் 2 பட்ஜெட்டுகளும் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் பெருமிதம். வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரும் என உறுதி. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் புதிய அறிவிப்புகள் இல்லை என்று முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சனம். வேளாண் பட்ஜெட் மாற்றமல்ல, ஏமாற்றமாக உள்ளது எனவும் குற்றச்சாட்டு. மதுபானம் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்படும் என்பது தவறான தகவல். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். ஆன்லைன்ல பே பண்ணிட்டு கடைக்கு போனா தானே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இது டெலிவரி கிடையாது. எப்படி டெலிவரி? இது பேமெண்ட் மெத்தேடு தான். இது பேமெண்ட் மெத்தேடு தானே தவிர நீங்க இது ஆன்லைன்ல மதுபானங்கள் விற்கிற முயற்சியா அப்படிங்கறதெல்லாம் சில விஷயங்கள் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு அதுக்கான கருத்துக்கள் வந்தா சந்தோஷம். பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு மோசடியாக பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது. திண்டுக்கல் CBCID அலுவலகம் அழைத்து வரப்பட்டு விசாரணை. போராடினால் தடியடி வழக்கு இளைஞர்களின் குரலை ஒடுக்குவதே மத்திய அரசின் கொள்கை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் பாலுக்கு பதிலாக தாவர எண்ணெய் மற்றும் ரசாயனங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் செயற்கை பனீர் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு ஓராண்டு தடை. பரிசோதனை செய்யப்பட்ட மாதிரிகளில் 35 விழுக்காட்டிற்கும் அதிகமானவை தரமற்றவை என்பது தெரியவந்த நிலையில் உத்தரவு. ஜார்க்கண்ட் அரசு பணிகள் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் வினாத்தாள் கசிந்த விவகாரம். CBI விசாரணை கோரி 13வது நாளாக மாணவர்கள் போராட்டம். UPI பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்க வழிவகுக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். மசோதா மீது விவாதம் நடத்த ஆளுங்கட்சி தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் விவாதமின்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றம். UPI பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் மசோதா. மத்திய அரசின் முடிவுக்கு பின்னால் அமெரிக்கா உள்ளதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பெண் பத்திரிகையாளர் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கு. தெஹல்கா இதழின் நிறுவனர் தருண் ஜெய்ஜ்வாலுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து மும்பை உயர்நீதிமன்ற கோவா அமர்வு தீர்ப்பு. வங்கதேசத்தில் ஜனாதிபதி தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. போட்டியிட விரும்புபவர்கள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம்.
TNPL கிரிக்கெட் தொடர் சேலம் அணிக்கு எதிரான போட்டியில் கோவை அணி நிதான ஆட்டம்.